வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது ஹிந்தி படம் சைத்தான். இந்த படம் மார்ச் 8 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. மாதவன், அஜய் தேவ்கன், ஜோதிகா, ஜான்கி பொடிவாலா மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு விகாஷ் வஹி. இந்த படத்தோட கதை, கபீர் அவரோட ஃபேமிலியோட வெக்கேஷனுக்காக ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற அவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாரு. போற வழியில ஒரு மோட்டல்ல வச்சு வனராஜ்ன்ற ஒருத்தரை மீட் பண்றாங்க. அவரோட பொண்ணு ஜான்விக்கு ஒரு லட்டை கொடுத்து வசியப்படுத்திடுறாப்புல. அது மட்டும் இல்லாம அவங்க தங்கி இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்க்கே வந்து அவரோட பொண்ணு ஜான்வியை தத்து கொடுக்க சொல்லி கபீரையும் அவரோட மனைவி ஜோதியையும் மிரட்டுறாப்புல. இப்போ கபீர் அவரோட பொண்ணு ஜான்வியை வனராஜ்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறாரு, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இது வர்ஷன்ற ஒரு குஜராத்தி படத்தோட அஃபிஷியல் ரீமேக். அந்த படம் பயங்கரமாக இருந்திருக்கும் போல, அதான் ரைட்ஸ்லாம் வாங்கி ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த படம் அந்த அளவுக்குலாம் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு படம் பார்த்த பிறகு அது ரீமேக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அந்த ஒரிஜினல் வெர்ஷனை பார்க்கணும்னு தோணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு அந்த ஒரிஜினல் வெர்ஷனை பார்க்கணுன்ற எண்ணமே வரல. அதுக்கு காரணம் இந்த ரீமேக் வெர்ஷன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வெறுப்பேற்றிட்டாங்க. இப்போ உங்களுக்கு பயங்கரமாக போர் அடிக்குது. ஏதாவது ஒரு படத்தை போட்டு பார்க்கலாம்னு டிசைட் பண்ணி இந்த சைத்தானை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கான லைனு, அதை எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கதையை போட்டு இழுன்னு இழுத்து நம்ம பொறுமையை பயங்கரமாக சோதிக்கவும் செஞ்சுருப்பாங்க. கதை வீட்டுக்குள்ளே நடக்கிற வரைக்கும் ஓகே. அந்த பொண்ணை வசியப்படுத்துறது, அந்த பொண்ணை வச்சு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் த்ரெட் பண்ணுறது, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் லேகாக ஃபீல் ஆனாலும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மாதவனை மந்திரவாதியாக மாற்றி அவர் நிறையா பெண்களை வசியப்படுத்தி வச்சுக்கிட்டு பலி கொடுக்க போகிறது, அதை ஹீரோ பிரில்லியண்ட்டாக டேக்கிள் பண்ணுறேன்ற பேரில் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்க முடியாது. எப்போ போதும்பா படத்தை முடிச்சு விடுங்கப்பான்ற மைண்ட் செட்டுக்கு நம்மளே வந்துடுவோம். ஆனால் அப்பயும் முடிச்சிருக்க மாட்டாங்க. மந்திரவாதி மாயம்னு போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவரை ஹீரோ பிடிச்சி வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாப்புல நம்மளையும் சேர்த்து. ஸ்க்ரீன் பிளேஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சிலர் பெருந்தன்மையோட பொறுமையாக வேற வழியே இல்லாமல் முழு படத்தையும் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இன்னும் சிலர் 3/4 மணி நேரம் படத்தை ஸ்கிப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக படம் பார்த்தவங்கள ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் விஷுவலாக படம் நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கதை ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நடந்தாலும் நமக்கு அது பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக தெரியல. என்ன அந்த வீட்டையும் அந்த சுற்றி இருக்கிற இடத்தையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருந்துருக்கலாம். மற்றபடி விஷுவலாக படம் நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் வைஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கும். குறிப்பாக அந்த சைத்தான் தீம் மியூசிக்கு அல்டிமேட். நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் ரொம்ப லிமிட்டடான கேரக்டர்ஸ் தான். ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே எல்லா கேரக்டர்ஸையும் பக்காவாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன கடைசியில் அந்த வனராஜ் கேரக்டர் தான் பார்க்கவே முடியல, பயங்கரமாக வெறுப்பேற்றி விட்டாப்ல. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் அஜய் தேவ்கன், மாதவன், ஜோதிகா, ஜான்கின்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக மாதவனோட பெர்ஃபார்மன்ஸ் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் டெரிஃபிக்காக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்க முடியல. அதே நேரத்தில் ஜோதிகா அந்த படத்துக்கு ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸ். ஏன்னா அஜய் தேவ்கன் முகத்தில் எக்ஸ்பிரஷனே இல்லை, அதுவே இவங்க எக்ஸ்பிரஷனில் விளாட்றாங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக தான் நமக்கு ஒரு சில இடங்கள்ல அந்த பதட்டமே கனெக்ட் ஆச்சு. மொத்தத்தில் இந்த சைத்தான் ஐயோ மீண்டும் மீண்டுமான நம்ம புலம்புற அளவுக்கு கடைசியில் படத்தை போட்டு இல்லைன்னு இழுத்துட்டாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான படம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா போட்டு இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு நல்ல படங்களாக விசிட் அட்ஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.